இந்த உலகத்திலே ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட சில வரலாறுகளை சமர்ப்பிக்கின்றேன். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. நீங்கள் எல்லாம் தெரிந்திருக்கலாம். ஒரு கிறிஸ்தவ பெண்மணி வருகிறார்கள். உமர் அவர்களே, கலீஃபா அவர்களே, அப்துல் அசீஸ் அவர்களே, உங்களுடைய நாட்டிலே, உங்களுடைய ஆட்சியாளர் ஆட்சி செய்யக்கூடிய என்னுடைய நாட்டிலே என்னுடைய வீடு பள்ளிக்கு அருகிலே இருந்தது. பள்ளியை அகலப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக உங்களுடைய ஆட்சியாளர்கள் என்னிடத்திலே வந்து முறையிட்டார்கள். கிறிஸ்தவ பெண்மணியே, உன்னுடைய வீட்டை கொடுத்தால் இந்த பள்ளியை நாங்கள் கட்டிக்கொள்வோம் நீளமாக என்று. ஆனால் நான் அனுமதிக்கவில்லை. அதன் காரணமாக நான் அனுமதிக்காத காரணத்தால் உங்களுடைய தலைவர்கள் என்னுடைய வீட்டை இடித்துவிட்டு பள்ளியை அகலமாக்கி விட்டார்கள். உண்மையில் முஸ்லிம் தலைவர்கள், இஸ்லாமிய ஆட்சி செய்த கலீஃபாக்கள் உண்மையில் மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் வீடுகளையும் இடித்திருந்தார்கள் என்றால் வரலாறுகள் எப்படி எழுதப்பட்டிருக்கும்? ஆனால் உமர் அவர்கள் சொன்னார்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் சொன்னார்கள், பெண்மணியே, அப்படியா? என்னுடைய ஆட்சியாளர்கள் அப்படி செய்தார்கள். நான் உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். என்னுடைய ஆட்சியாளர்களை அழைத்து சொல்லுகிறார், தோழர்களை செல்லுங்கள், எந்த வீட்டை இடித்து நீங்கள் அல்லாஹ்வுடைய பள்ளியை கட்டினீர்களோ அந்த அல்லாஹ்வுடைய பள்ளியை இடித்து அந்த கிறிஸ்தவ பெண்மணிக்கு ஒரு வீட்டை கட்டிக் கொடுங்கள் என்று சொன்ன வரலாறுகளில் வளர்ந்தவர்கள் முஸ்லிம்கள்.